ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உணவுத்துறை வேலை ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கான சம்பளம் ஸ்டார்டிங் 45,000லேருந்து 67,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது கூட ஹச்ஆர்ஏ, டிஏ, அதாவது ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ், டியரன்ஸ் அலவன்சஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. உணவுத்துறை அதிகாரியாக ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆல் உமன்ஸ் நோ ஃபீஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. முக்கியமாக லாஸ்ட் டேட்டு 12/6/2025, ஒரு 5லேருந்து 6 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இங்கே இருந்தால் நமக்கான வேலைவாய்ப்பு யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு தான். ரெகுலர் பேசிஸில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக ஒரு 494 காலி பணியிடம் இருக்குது. எனிவேர் இன் இந்தியா கொடுத்துருந்தாலும் நம்ம தமிழகத்திலேருந்து விண்ணப்பிக்கும் போது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழகத்திலே வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ஒரு 494 ட்ரைனிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சயின்டிஸ்ட் பி, அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் மைன்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட், ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான கேட்டகரியில் டோட்டலாக ஒரு 494 காலி பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. வேக்கன்சிஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக ஒரு 494 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லீகல் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் லா வித் ஸ்பெஷலைசேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா எம்பில், பிஹெச்டி படிச்சிருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷர்ஸ் எது அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கெமிக்கலை பொறுத்தளவுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், டிகிரி இன் கெமிக்கல் டெக்னாலஜி இதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் பியை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இந்த பதவிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர் சிவில் இன்ஜினியரிங், ஹைவே இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் எது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சேம் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு பிஇ, பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சிவில் ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸருக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் சிவில் படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேட்டகரி டோட்டலாக ஒரு 494 காலி பண்ணதுக்கு தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுக்கு மீட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதமான கேட்டகரியில் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர், பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக ஒரு 57 விதமான கேட்டகரியில் 494 காலி பணியிடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு மினிமம் 30 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம். ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான வயது வரம்பு மாறும். அதையுமே நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு பே லெவல் 7லேருந்து பே லெவல் 11 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி பேசிக் 45,000லேருந்து 67,000 வரைக்குமே சேஞ்சஸ் இருக்கும் ஒவ்வொரு பதவிக்குமே. இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் ரெக்யர்மெண்ட் டெஸ்ட் மட்டும் இருக்கும்.
அதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ இருக்கும். இதில் மட்டும் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா போதும், ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைஃப் செட்டில்டு தான். இதில் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வெறும் 25 ரூபா தான் உங்களுக்கான ஃபீஸும் இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது எல்லாமே அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட்டு 12/6/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.